உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் நீதிபதி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை பற்றி தான் காலையிலேருந்து எல்லாம் நியூஸ் சேனல்லையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த தீர்ப்பு ஒரு 12 மணிக்கு வரும்னாங்க. மதியானம் தீர்ப்பு கொடுத்தாங்க, பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக தான் இருக்குது. சாகும் வரை சிறை தண்டனை. அந்த குற்றவாளிகள் A1 குற்றவாளியிலேருந்து அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு 9 குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை. சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை. சாகிற வரைக்கும் அவங்க சிறையில் தான் இருக்கணும். அதான் தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வழக்கு 6 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பே கிடச்சிருக்கு. கொஞ்சம் ரொம்பவே காலதாமதம் ஆனாலும் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக தான் இருக்குது. அதாவது இந்த இளைஞர்கள் முட்டாள்தனமாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணதுனால அவங்களுக்கு தண்டனை கடுமையாக கிடச்சிருக்கு. இந்த வழக்கை ஆரம்பத்தில் இது ADMK ஆட்சியில் நடந்த ஒரு குற்றம் தான். இதை நம்ம பேசி தான் ஆனுங்க. நான் அறக்கழகம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் சம் டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அப்புறம் நான் பேசியிருக்கேன். ஏன்னா நம்ம வாட்டுக்கு ஏதாவது தெரியாமல் என்ன தேவை அடிச்சு விட்றக்கூடாது. ADMK திட்டும்போது கரெக்டாக திட்டணும். எல்லோரும் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அன்னைக்கே நானும் சொல்லியிருந்தேன். அதை பற்றி கூட 2018 காலகட்டங்கள் நடந்த குற்றம் இது. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு ஒரு பெண் போய் அவங்க பிரதர்கிட்ட சொல்லும்போது அவங்க பிரதர் அந்த குற்றவாளிகள் தப்பு செஞ்சாங்களே அவங்க 2 பேர்த்த வர வச்சு அடித்து அப்புறம் அந்த வீடியோலாம் வெளியில் அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கை போலீஸ் வழக்கு பதிவு பண்ணாங்க. FIRஐ போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இதை போய் வேறு யாராவது போய் சொன்னாங்கன்னா வழக்கு பதிவே செய்யலை. அப்புறம் பெரிய போராட்டம் நடந்த பின்னாடி தான் வழக்கு பதிவே செஞ்சாங்க. CBIக்கு ஏன் மாற்றினாங்கன்னா பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சு. அந்த பெண்கள் அமைப்பு சார்பாக நிறையா போய் போராடி, கட்சிகள்லாம் போராடி ரொம்ப நெருக்கடி கொடுக்கவும் தான் CBIக்கு வழக்கை மாற்றினாங்க. தீர்ப்பு 6 வருஷம் கழித்து இப்போ வந்திருக்கு அப்படின்றாங்க. ஆமாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இது எதுக்காக நான் என்னோடய சேனலில் இதை பற்றி பேசுகிறேன்னா, இன்றைக்கி டாபிக்காக தான். இன்றைக்கி பரபரப்பாக பார்த்தோம்னா அந்த 9 பேருக்கும் நல்ல ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்குன்றாங்க. அதாவது சாகும் வரை சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது என்ன தோணுதுன்னா, கட்சியில் இருக்காங்க. அந்த கட்சியுடைய பின்னணியில் தான் இந்த மாதிரி அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவும் திமிருத்தனமான வாழ்க்கை. அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை கட்சியில் இருக்கிறதுனால நம்மளை யாரும் ஒன்றும் கிழிக்க முடியாதுன்ற தைரியத்தில் தான் இந்த தப்பு செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு வழியாக ஒரு பெண் தைரியமாக வெளியே சொல்லி அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் வெளியில் சமூக வலைதளங்களில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கு ஆதரவாக நிறையா கட்சிகள் குரல் கொடுத்து போராட்டம் செஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கை போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க. FIRக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தான் முதல்ல 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அப்புறம் 9 பேரை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சி இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போகும். இப்போ தீர்ப்பு விசாரணை அடிப்படையில் அவங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு 5 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை, அப்புறம் 1 ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி, ஆனால் எல்லாருக்குமே சாகும் வரை சிறை தண்டனை தான். அந்த மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. தூக்கில் போட்டால் கூட உடனே செத்துருவானுங்க, சாகும் வரை சிறை தண்டனை தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பூரா அந்த தந்தி டிவியில், பாலிமர் நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துருந்தேன். அப்புறம் அதையும் கூட இப்போ அரசியலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. இந்த இப்போ ADMK பின்னணியில் தான் இந்த குற்றமே நடந்திருக்கு. ADMK கட்சியில் இருக்குன்ற தைரியத்தில் தான் அது ஒரு அமைச்சர் பேரை கூட சொல்கிறாங்க. அதை நானும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அறக்கழகம் டிவியில் சொல்லியிருந்தாங்க. அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன் கூட இதில் தொடர்பில் இருக்காங்க. ஆனால் அவரை மட்டும் கடைசி வரைக்கும் அந்த வழக்கில் சேர்க்கலைன்றாங்க. குற்றச்சாட்டுலேருந்து அந்த சேர்க்கலை அப்படின்றாங்க. ஆமாம். அதாவது பார்த்திங்கன்னா, அதனால் பார்த்தோம்னா இதில் அரசியல் பின்னணி இருக்கிறதுனால இந்த எல்லா குற்றவாளியுமே தப்பிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தோம்னா இப்போ ஒரு 9 பேருக்கு அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு இதில் தண்டனை கிடச்சிருக்கு. இதில் நம்ம ADMK திட்டி தான் ஆகணும். இந்த வீடியோ போட்டதே நான் ADMK திட்டத்தை தான் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி கூட 10 தோழி பழனிசாமி ஏன்னா நான் அப்படி தான் என் சேனலில் கூப்பிடுவேன். நானும் ADMKயில் தான் இருந்தேன். அந்த காலகட்டத்திலலாம் ADMKயில் தான் இருந்தேன். அம்மாவின் மறைவுக்கு பின்னாடி ADMK மீதான அந்த பற்று குறைய ஆரம்பித்து விட்டது. காரணம் EPS தலைமைக்கு வந்தோடனே இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கிறதுனால யாருக்குமே ADMK பெரும்பாலானோருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது.
அப்படின்றனால நானுமே ஏடிஎம்கே கட்சி மீதான அந்த ஈடுபாடெல்லாம் குறைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த எதுக்காக 10 தோழி பழனிசாமியை ஏன் நான் இந்த விஷயத்தில் இழுக்கிறேன்னா, அவர் வந்து குற்றவாளிகளை முதல்ல காப்பாற்ற தான் முயற்சி பண்ணார். அப்புறம் அந்த ஒரு பெண் போய் அவங்க அண்ணன்ட்ட சொல்லி, அப்புறம் அந்த வீடியோ வெளியே வந்து அது பெரிய அளவில் இதானவும், போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யவும், பெண்கள் அமைப்பு, மகளிர் அமைப்புலாம் போராட்டம் தானே இந்த வழக்கை எடுத்து இன்றைக்கி 9 பேருக்கு வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு. சிபிஐக்கு மாற்றினது காரணம் வந்து கடும் நெருக்கடி கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில். டிஎம்கே உட்பட எல்லோரும் போராடி தான் பெண்கள் அமைப்பு, நிறைய அமைப்புகள் போய் பொள்ளாச்சியில் போய் போராட்டம் செஞ்சாங்க அந்த மகளிர் அமைப்புலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இப்போ தீர்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ 10 தோழி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இபிஎஸ் எடுத்த அந்த முயற்சியினால தான் இன்றைக்கி தீர்ப்பு வந்து நடந்திருக்கு. இதில் நாங்கள் வந்து யாரையும் காப்பாற்ற விரும்பல, கட்சிக்காரங்களாக இருந்தாலும் தண்டிக்கணும்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ மாற்றி பேசுகிறாங்க. ஆமாம், ஆனால் அன்றைக்கி அவங்க குற்றவாளிகளை தடுக்கிறதுக்காக கடுமையான முயற்சியெலாம் மேற்கொண்டாங்க. போலீஸ் மூலிமா நிறையா நெருக்கடி கொடுத்தாங்க போராட்டம் பண்ணுறவங்களுக்குலாம். அந்த மகளிர் அமைப்புகள் இன்றைக்கும் கூட டிவியில் சொன்னாங்களே, கோர்ட்டுக்கு வெளியில் நின்று. ஸோ அதனால் வந்து இந்த கட்சிகள் வந்து என்னைய கேட்டால் தவறு செய்கிறவங்கள வந்து தங்கள் கட்சியாக இருந்தால் அவங்க காப்பாற்ற தான் பார்க்குறாங்க. முக்கியமான ஆளையாச்சும் காப்பாற்றிட்டு மித்த ஆட்களுக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுக்க பார்க்குறாங்க. மொத்தமாகவே இதை காப்பாற்றிருப்பாங்க. நல்ல வேளை ஏதோ எல்லாரும் சேர்ந்து கடுமையான நெருக்கடி கொடுத்ததுனால இந்த வழக்கு வந்து நல்ல பாதுகாப்பாக நடத்தி அவர் பெண் நீதிபதி வந்து இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 9 பேருக்குமே சாகும் வரை சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இது வந்து இந்த 10 தோழி பழனிசாமி வந்து இந்த குற்றவாளிகளை காப்பாற்ற நினைத்ததுனால இந்த வரக்கூடிய எலெக்ஷன்லையும் கூட அவரை முதல்வர் வேட்பாளராக போட்டாங்கன்னா அவருக்கு யாரும் ஓட்டு போட வேண்டாம்னு சொல்கிறேன். அவர் முதல்வர் வேட்பாளர் போட்டால் நானே ஓட்டு போட போகிறதில்ல. நோட்டாவுக்கு போய் ஓட்டு போட்டுருவேன். போன எலெக்ஷன் நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டேன். 10 தோழி பழனிசாமியெல்லாம் வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னா யாரும் ஓட்டு போட போகிறது கிடையாது. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த காணொலி போட்டேன். ஏன்னா 10 தோழி பழனிசாமி வந்து பல வழக்குகளில் வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா கொடநாடு கொலை வழக்கு அவர் மேலே இருக்குது. நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்ரீமதி கொலை வழக்கில் கூட இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் வந்து இன்றைக்கி நீதி கிடச்சிருச்சு. ஆனால் ஸ்ரீமதி வழக்கில் வந்து இன்னும் நீதி கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து வந்து அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீமதி வழக்கில் பார்த்தோம்னா டிஜிபி சைலேந்திர பாபுவும் அந்த ஸ்கூல் ஓனரும் நண்பர்கள்ன்றாங்க. அதனால தான் இப்போ நடந்த விஷயந்தான் இது. பொள்ளாச்சி சம்பவத்துக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. 2022 தான் ஸ்ரீமதி மரணம் நடந்துச்சு. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஸ்ரீமதி அப்போ மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் அதுக்கு வந்து அவங்களோட வந்து எவிடன்ஸ்லாம் ஸ்கூலை எரித்து அழிச்சிட்டதுனால ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. அது பணபலம் அதிகமாக இருந்துச்சு அந்த ரவிக்குமார் ஸ்கூல் ஓனர்கிட்ட. அதனால் அங்கே இன்னும் அந்த ஸ்ரீமதி வழக்குக்கு நீதி கிடைக்காம இருக்குது. கண்டிப்பாக அதுக்கும் நீதி கிடைக்கணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் அந்த அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் தண்டனை கிடச்சது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லா நியூஸ்லேயும் அதான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த 10 தோழி பழனிசாமி குற்றவாளிகளை காப்பாற்ற நினச்சாரு. ஆனால் இன்றைக்கி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் இந்த மாதிரி ஒரு தலைமையில் இருக்கக்கூடியவங்கள மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் அவங்களாம் இருக்கிறதே முதல்ல தவறு. அவங்கள முதல்ல அதிமுகவோட தலைமையை மாற்றி ஒரு நல்ல தலைமை அந்த கட்சியுடைய அந்த தொண்டர்கள் சீக்கிரம் கட்சியினுடைய நிர்வாகிகள் மாற்றி அமைத்து கொண்டு நல்ல பாதையில் அதிமுகவை அழைத்து செல்லட்டும் அப்படின்னு இந்த வீடியோ வழியாக கேட்டுக்கிறேன். ஏன்னா பல குற்றச்சாட்டு வழக்குகளில் வந்து கொலை வழக்குகளில் கூட இபிஎஸ் பேர் தான் அடிப்படுது. இது வந்து அவர் தப்பு செய்யலை. பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டில் அவர் தப்பு செய்யலை. அவர் அமைச்சர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றனால அதை மூடி மறைக்க பார்த்துருக்காரு. அந்த 9 குற்றவாளிகளில் ஏடிஎம்கே கூட லிங்கில் இருந்தவங்க தானே இருக்காங்க. இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்தாங்கள்ல 9 பேர் சாகும் வரை சிறை தண்டனைன்னா அதில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஏடிஎம்கேவோட தொடர்பில் இருக்காங்க. ஏடிஎம்கே அமைச்சர் மகனோட தொடர்பில் இருக்காங்க. ஸோ இப்போ அதனால தான் நான் வந்து இதை வந்து கட்சி சார்பாகவே இதை பேசிட்டேன். குற்றம் செய்கிறவங்க வந்து யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். இப்போ சாதாரண மனுஷன்னா உடனே அவங்கள தூக்கி தண்டிக்கிறதும், ஒரு விஐபி கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த ஸ்ரீமதி வழக்கில் கூட ஸ்கூல் ஓனர் ரவிக்குமாரோட பையன்தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதுனால அவனை காப்பாற்றுறதுக்கு டிஜிபி சைலேந்திர பாபு வராரு. அப்புறம் யாரோ ரெக்கமெண்டேஷனுக்கு வராங்க. எடப்பாடி பழனிசாமி கூட ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்றாங்க. ஏன்னா ரவிக்குமாரும் அந்த ஸ்கூல் ஓனர் ரவிக்குமார் இருக்குல்ல, அவரும் இபிஎஸும் நல்லா நெருக்கன்றாங்க. பிஜேபியில் நெருக்கம் இருக்குன்றாங்க அந்த ஸ்கூல் ஓனர் ரவிக்குமாருக்கு. ஆர்எஸ்எஸ் நெருக்கம் இருக்குன்றாங்க. அப்புறம் ரவிக்குமாருக்கு டிஜிபி சைலேந்திர பாபுவோட நெருக்கமாக இருக்குது. இப்படிலாம் இருந்ததுனால தான் ஸ்டாலின் ஐயா வந்து அந்த வழக்கை வந்து கைவிட்டாங்க, ஸ்ரீமதி வழக்கை. இப்படி இருக்கக்கூடாது. நியாயமாக யார் தவறு செஞ்சாங்கனாலும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த இன்றைக்கி கிடச்சிருக்க தீர்ப்பு வந்து நல்லா வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களை. நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இனியும் இந்த மாதிரி தவறுகளை வந்து இந்த
இவங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு, குற்றவாளிகள் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாது இவங்க திருந்தட்டும் தவறு செய்வர்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.